ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 26 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம டுவான் அங்க வந்திருப்பான். எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம டுவான் வந்து ஒரு எனிமி தான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. டுவாங்க நம்ம ஹீலின் கிட்ட போயிட்டு, கணவரே உங்களோட பொண்டாட்டி ஆனா எப்பயுமே இருக்கணும் கணவரே இப்படின்னு அங்க கேட்டோடனே நம்ம ஹீலினா, ஐயையோ இந்த பைத்தியக்கார பொடுகளா எதுக்காக என்கிட்டயே வராங்க. அங்க மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அட என்னப்பா இங்க நடக்குது, இங்க ஒரு பெண் சிங்கத்தை வச்சு இன்னொரு ஆண் சிங்கத்தை பிடிக்கலான்னு பார்த்தா இது என்ன கொடுமையா இருக்கு. இது ஒரு மேட்டிங் சீசனா, இவங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. உடனே சில பல பசங்களும், ஐயையோ மக்களே அதுக்குன்னு நீங்க சோர்ந்து போக வேணாம், எண்ணிக்கையில நம்ம தான் அதிகமா இருக்கும், அதனால நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா வச்சு செஞ்சிடலாம். அடே நீ என்ன பைத்தியமா, முன்னாடி இருக்க ஒருத்தன் ஃபர்பிடனான மேஜ், அந்த பொண்ணு டுவானு, அந்த பொண்ணு ஒரு பாய்சன் விச்சு, இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்மள உரிச்சிருவாங்க. உடனே நம்ம டுவானோ, கணவரே கொஞ்சம் தள்ளி இருங்க, இதை என்னாலேயே முடிக்க முடியும், நானே இதை பாத்துக்கிறேன். சிஸ்டர் டுவாங் நீங்க ஒன்னும் என் டைப் இல்ல, கொஞ்சம் தள்ளி போங்க, இதை நானே முச்சிடுறேன். வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் ரேஜிங் தண்டர் அப்படின்னு ஒரு தண்டர ஆளு பயன்படுத்துவான். எல்லாரோட நிலைமையும் அங்க ரொம்ப மோசமாவுது. ஹே உங்க யாருக்கிட்டயுமே பீஸ்ட் கோரி இல்ல, அதனால உங்களுக்கு என் கிட்ட நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல, மரியாதையா ஓடி போயிடுங்க. ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது என்னோட டைம் தான் இன்னமும் வேஸ்ட் ஆகுது. ஆனா அப்பயும் அந்த பசங்க நிக்கிற மாதிரி இல்ல. இந்த வாட்டி நம்ம யூ வசமாங்க மாட்டிக்கிறான். அங்க டாங்கும் சொல்றான், ஹே இங்க பாத்தல இதுவும் ஃப்ரெண்டு யூ தானே, இவனோட காலு கை இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா, இது வரைக்கும் நீ மத்தவங்க கிட்ட திருநது உன்னோட பீஸ்டுக்கு ஒரு எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடு, இல்ல அப்படி எதுவும் நீ பண்ண மாட்டேனா உன்னோட ஃப்ரெண்டுக்காரன் யூ இவனோட காலு கை எல்லாத்தையுமே வெட்டி போற மாதிரி இருக்கும்பா. பாஸ் என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாது, என்னெல்லாம் அவங்க தொடவே வாய்ப்பு இல்ல பாஸ், நீங்க தேவையில்லாம தொடக்கூடாத இடத்துல கைய வச்சுட்டீங்க. இப்போ இதுதான் விஷயம்னா நான் எதுக்காக இங்க ஹோல் பேக் பண்ணணும், இதை நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா நீங்க தான் இந்த விஷயத்தையே என்ன பண்ண வச்சீங்க. சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு ஆர்கனும் அங்க சாக்ரிஃபைஸ் ஆகும். அத்தனுடைய நம்மாலு அப்சல்யூட் எக்ஸகிராம் ரே இப்படின்னு ஆளு ஒரு வித்தியாசமான ஸ்பெல்ல போடுவான். அது பேருக்கேத்த மாதிரி ஸ்பெல்லும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்கும். ஆனா அந்த ஸ்பெல்லுனால நம்ம யூ கொண்டு எதுவுமே ஆகல. அங்க டாங்கெல்லாம் சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆமா அந்த ஸ்பெல்லு அது வந்து என்னது, எப்படி ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லு இந்த அளவுக்கு டெரிஃபைங்காவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். ஆமா இது எந்த மாதிரி ஸ்பெல்லு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல பார்த்ததே இல்ல. ஆமா யூ நீ வந்து ஓகே தானே பாஸ், எனக்கு எதுவுமே ஆகல, நான் ஓகே தான். அங்க இந்த டைம்ல அந்த சீனியர் பொண்ணு ஹாங்கு மத்தவங்க எல்லாருமே அங்க வராங்க. நீங்க ரெண்டு பேருமே இங்க தான் இருக்கீங்களோ, ஃபைனலி எப்படியும் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த இடத்துக்கு வந்த உடனே தான் உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடமே தரம் மட்டமா ஒரு மாதிரி அழிஞ்சு போயிருக்கு. ஆமா இங்க என்ன ஆச்சு, இதெல்லாம் யாரு பண்ணா, வேற யாரு, எல்லாமே அந்த ஈலின்னு அவன் தான் பண்ணா. எங்க எல்லாரு கிட்ட இருக்கிற கோரியும் அவன் எத்துக்கினான். அது ஒண்டி இல்லாம ஃபர்பிடன் ஸ்பெல்லை வச்சு எப்படி எங்களை தாக்கி இருக்கான்னு பாருங்க. உடனே சீனியரும், ஆமா ஹீலினு இது எல்லாத்தையுமே பண்ணது நீ தானே, என்னது அவன் கிட்ட போயும் இதெல்லாம் கேக்குறீங்க, அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணான், இது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்குது அவன் தான். இப்போ அவன் பண்ண வேலைக்கு நாங்களும் விட போதில்ல, அகாடமிக்கு போயிட்டு அவனை பத்தி நாங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணி அவனை மொத்தமா இந்த அகாடமியை விட்டு தூக்க போறோம். ஆமா இந்த மாதிரி இவ சொல்ற எல்லா விஷயமும் உண்மைதான், நாங்க இதுக்காகவே கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணதான் போறோம். ஏன்னா எங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா அவன் கொல்லலாம் ட்ரை பண்ணான். அதுலயே உங்களுக்கு தெரியலையா, இந்த ஈலின்னு அவன் வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டான். அவன் மேட் மேனோட ஈவில் பாத்துல இருக்கான். இவனை மாதிரி ஒரு கொடூரமான பர்சன்லாம் டாஷியா அகாடமிக்கு தேவையில்லை. அதனால ஃபர்ஸ்ட் இந்த பையனை எப்படியாச்சும் அகாடமி விட்டு நாங்க தூக்க போறோம். உடனே நம்ம ஈலினோ, ஆமா ஏதோ ஒண்ணு சொன்னிய, ஏதோ கொன்னேன்னு, நான் இங்க யார கொன்ன நீயே சொல்லு. ஆமா என்ன நீ அப்படியே ஒரு நல்லவ மாதிரி பேசுற, நீ எங்க எல்லாரையுமே கொல்லலாம் ட்ரை பண்ண, கண்டிப்பா நாங்க இதுக்கு விட மாட்டோம், இதுவே போதுமே. ஆமா அதேதான், நீ பண்ண விஷயத்துக்கு நாங்க யாருமே விட போதில்ல. இப்போ நாங்க எல்லாருமே உன்னை மன்னிக்கணும்னா நாங்க எல்லாருமே கலெக்ட் பண்ண அந்த பீஸ்ட் கோரு அதையும் நீ கலெக்ட் பண்ண அந்த பீஸ்ட் கோரையும் மரியாதையா எங்க கிட்ட ஒப்படி. ஆனா இதை கேக்குற நம்மளா அங்க ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான், ரொம்ப கொடூரமா சிரிப்பானா. இத பாக்குற அங்க டாங்குக்கா சுத்தமா இல்ல. ஆமா எதுக்காக இவன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி அவன் சிரிக்கணும் ஒரு மாதிரி வில்லத்தனமா, நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாதான் நீங்க வெளியில போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்ல முடியும். ஆனா சொல்றதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு இருந்தா அதுக்கப்புறம் என்ன, நான் ஃப்ரீ தான், என்னை யாராலையுமே தொட முடியாது. அங்க இதை கேட்ட
உடனே அவ்வளவுதான் அவங்களுக்கே ஆல்ரெடி ரொம்ப பயமா இருக்கும். இப்போ தெச்சிக்கின்னு ஓடுறாங்க. அதை கேட்ட உடனே ஓடுங்க ஓடுங்க சீக்கிரமா ஓடுங்க, அவன் எப்ப வேணாலும் நம்மள கொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு எங்க மேல கைய வச்ச அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. டாஷியா அகாடமி இதுக்காக கண்டிப்பா உன்னை விடாது. அங்க சில பேரும் அங்க யாருக்கு தெரியும் இந்த ஈலின்னு அவன் டீமன்ஸால அனுப்பப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பையா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பின்னாடியே நம்ம ஈலினும் அப்படிதான் ஓடுங்க, நல்லா ஓடுங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ ஓடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையுமே ஒன் பை ஒன் நான் கொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். பின்னாடி சீனியருக்கும் ஒரு மாதிரி பயமாயுது. ஐயோ ஈலின்னு நீ அப்படியெல்லாம் பண்ண வேணாம், அதான் உன் பின்னாடி நான் இருக்கல. அட நான் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபைங்கா பேசிட்டேனா என்ன? ஏன்னா சீனியர் ஹாங்கே ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி தான் இருக்கு. சீனியர் ஹான் நீங்க அந்த அளவுக்கு பயப்பட வேணாம், சும்மா நான் ஜோக் பண்ண, மத்தபடி எதுவும் இல்ல. யூ இந்தா நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா பீஸ்ட் கோரும் இதுல இருக்கு. அங்க யூ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது இந்த பையன் முழுக்க எல்லாமே பீஸ்ட் கோரா, அதுவும் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாவா? ஆமா கிட்டத்தட்ட இதெல்லாம் எண்ணிக்கையில பார்த்தா 200க்கும் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அட இத கணக்கு பண்ணி பார்த்தா எப்படியும் நம்மளுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இல்லைன்னு நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, போயிட்டு நான் இன்னமும் ஏகப்பட்ட பீஸ்ட் கோரை கொண்டு வரேன். ஏன்னா இன்னமும் மேட்ச் வந்து முடியல, இன்னமும் டைம் இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னு. யோ பாஸ் இங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிகமாவே பீஸ்ட் கோர் இருக்கு, அப்புறம் எதுக்காக நம்ம இன்னமும் அதிகமா கலெக்ட் பண்ணணும்? ஏன்னா இதுவே போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. இப்போ நீங்களும் இதை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த பீஸ்ட் கோரை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா? அதை பத்தி கவலைப்படாத. இந்த மாதிரி டுவான் இருக்கா, டுவாங் சீக்கிரம் உன்னோட பாய்சனை அது மேல மொத்தமா கோட் பண்ணி வை, அப்படியும் யாராச்சும் தொட்டாங்கன்னா காலி ஆயிடுவாங்க. அங்க டுவாங்கும் கேக்குறா, ஆமா நீங்க வந்து எங்க போறீங்க இல்லையேன்னு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் சொல்ல வந்துட்டேன். நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்னும் ஆசை இல்லமா உனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும்னு. நீ என்னோட டைப்ல கண்டிப்பா நம்ம நல்ல மேட்சாவும் இருக்க மாட்டோம். இதை கேட்கும் போது டுவானும் யோசிக்கிறா, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை என் கைவசமாக்காம நான் விட மாட்டேன் ஈலின். அங்க யூக்கு நம்ம ஈலின் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஈலின் பண்ணது எல்லாமே எனக்காகவா? ஆளு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடையணும் சொல்லிதான் இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான். பாஸ் நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட் பாஸ். சீன் அப்படியே நம்ம ஈலியனை நோக்கி வரும். ஈலியனும் அப்படியே போயின்னு இருக்கான். ரொம்ப டீப்பா வரும்போது ஏகப்பட்ட வித்தியாசமான பீஸ்டுங்களும் அங்க இருக்கும். அதை பார்த்த உடனே நம்மளும் யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த கிரையிங் சோல் ரிலேம் இதுல இது வரைக்கும் இந்த அளவுக்கு யாருமே டீப்பா வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பாக்குறதுக்கும் யாருமே இல்ல. அப்படி இருக்கும் போது எதுக்காக நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்ணணும்? வெறும் ஆரோஸை வச்சு மொத்தமா அது எல்லாத்தையுமே அழிக்கிறான். இதே மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கின்னு ஜாலியா முன்னாடி போவான். முன்னாடி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு ஒரு லைட்டும் அங்க அப்பியர் ஆகுது. நம்ம ஆளுக்கு புரியல, இவன் இருக்கிறதே ஒரு குகை மாதிரி ஒரு ஏரியா, இந்த இடத்துக்கு யாருமே வர வாய்ப்பே இல்ல. அப்புறம் எதுக்காக இங்க பளிச்சுன்னு லைட் ஒண்ணும், என்ன விஷயம்னு முன்னாடி போய் பார்த்தா அந்த இடமே பளிச்சுன்னு இருக்கும். முன்னாடி ஒரு சிட்டியும் இருக்கு. அட இது ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டியா? இந்த மாதிரி இடத்துல மக்கள் வந்து வாழ்வாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் இருக்கிற இந்த இடம் இது வந்து ஒரு டீப்பான சீக்ரெட் ரிலியம். இதுக்குள்ள காரு போகுது, ஒரு பெரிய நகரமே இருக்கு. சரி அப்புறம் என்ன, உள்ள போயிட்டு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதே மாதிரி நம்ம ஈலினும் உள்ள வரான். அங்க இருக்கிற மக்கள் பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு தெரியுது, இங்க இருக்கிற யாருமே ஒரு அவிக்கன் பர்சனே இல்ல. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஆர்டினரியான மக்கள் தான். இன்னமும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, இங்க இருக்கிற இவங்களோட நிலைமையும் அந்த அளவுக்கு சரியா இல்ல. வாழ்க்கையே வேண்டாம் வெறுப்பா வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்களோட நிலைமையா இருக்கு. பேசிக்கா இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. ஆனா உயிரோட இந்த ஒரு வாக்கிங் ஜாம்பி மாதிரி தான் இவங்க இருக்காங்களே இந்த சிட்டில. அங்க ஒரு பர்சனும் போயின்னு இருப்பாரு. அவரு கிட்ட நம்மால போயிட்டு, ஐயா இந்த கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரி? ஏன்னா ரீசெண்டா எனக்கு அம்னேஷியா இருக்கா, அதனால நான் எங்க இருக்கேன், இந்த கண்ட்ரி என்னது இப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. என்ன சொன்ன, உனக்கு இல்னஸ் இருக்கா? ஆமா இந்த மாதிரி எனக்கு அம்னேஷியா இருக்கு, எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். எல்லாருமே சீக்கிரம் நீங்க கேட்டீங்களா, இங்க ஒரு பர்சன் இல்னஸோட இருக்கான். அங்க இதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாவுறாங்க. என்னது ஒரு பர்சன் இல்னஸோட இருக்கானா? அவ்வளவுதான், இது போதுமே, நம்மளோட கோட்டா அது இதனால ஃபுல்ஃபில் ஆயிடுமே. நம்ம ஆளுக்கு புரியல, என்னடா கோட்டா எதுதோ அவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் யோசிப்பான். ஆமா இந்த இடத்துல இந்த மாதிரி இல்னஸோட இருக்கிற ஆளுங்க ரொம்ப பாப்புலரா என்ன? சீக்கிரம் அந்த பையனை விடாதீங்க, புடிங்க. இப்படியே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம ஈலின் மேல அங்க தாவுறாங்க. ஆனா நம்ம ஈலின் எப்படியோ அந்த இடத்தை விட்டு தப்பிக்கவும் செய்யறான். இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல எதுக்காக இங்க இருக்கிற மக்கள் இந்த அளவுக்கு வியர்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும். அங்க இப்படி
அப்படி ஆளு யோசிக்கும் போது ஒரு பையனும் குப்பையெல்லாம் அங்க எடுத்து போட்டு இருப்பான். மத்தவங்கள மாதிரி இல்லாம இவன் வந்து கொஞ்சம் லிவியாவும் கொஞ்சம் காமாவும் இருக்கான். இவன் கிட்டயே ஃபர்ஸ்ட் கேட்கலாம் இந்த மாதிரி என்ன விஷயம் தான் இங்க நடக்குதுன்னு. ஹீலினும் அந்த பையன் கிட்ட வந்துட்டு, ஆமா தம்பி, இந்த சிட்டில அப்படி என்னப்பா நடக்குது? எதுக்காக இந்த சிட்டில யாருமே அவிக்கன் பர்சனா இல்ல? நீங்க இந்த அளவுக்கு டீப்பான பகுதியில இருக்கீங்க, அப்பயும் எதுக்காக மாஸ்டர்ஸ் உங்களை தாக்காம இருக்கு? அட, உங்க வாயில இருந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வெளியில வந்துச்சு? நீங்க என்ன பைத்தியமா என்ன? அட, இப்பதான் உங்களை பார்க்கும் போது எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க ஒரு அவுட் சைடரு. ஏன்னா என் தாத்தா தான் அங்க சொன்னாரு, வெளி உலகத்துல இருக்க ஆளுங்களோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப பளபளப்பாவும் ரொம்ப அழகா இருக்கும். சூரியனால அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. தாத்தா சொன்ன மாதிரியே உங்க ஸ்கின்னும் ரொம்ப அழகா இருக்கு. தம்பி, என்னப்பா ஆச்சு? இப்போதான் அந்த பையனே சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, இந்த பெய்ஜிங் சிட்டில இருக்க எல்லாரையுமே ஒரு லைஃப் ஸ்டாக்கா தான் அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் 100 பேரை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதுவும் எதுக்கு? இந்த சிட்டி வந்து மத்த பீஸ்டுங்க தாக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான். அதே மாதிரி நீங்க கேட்டீங்களா அவிக்கனான பர்சனை பத்தி, அத பத்திலாம் எனக்கு தெரியல அது என்னதுன்னு. இது கேக்குற நம்மால ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, இங்க இருக்கிற மக்களை எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டாக்கா அவங்க வச்சிருக்காங்களா? இவங்க எல்லாரையுமே வளர்க்கறது வெட்டுறதுக்கா? அந்த பையனும் அவங்க சொல்றான், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க எங்க எல்லாரையுமே காப்பாத்த போறீங்கல்ல? ஏன்னா எங்களோட கிரேட் கிராண்ட்பா அவருதான் சொன்னாரு, ஒரு நாள் வெளி உலகத்துல இருந்து ஒரு பர்சன் வருவாரு, அவருதான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஒரு நாள் காப்பாத்தவும் செய்வாரு. தம்பி, அப்படியெல்லாம் இல்ல, நீ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த சைடுக்கா நான் வந்தேன், மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல, எங்க கிரேட்டான கிராண்ட்பா அவரு வந்து சொன்னாரு, கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பர்சன் வந்து வருவாரு. எனக்கு தெரியும் அது நீங்க தான். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்த போறதும் நீங்க தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க எல்லாரையுமே காப்பாத்துங்களேன். நம்ம ஈகா என்ன பண்ணும் தெரியல, அவன் வர காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு இழுக்கிறான். இதனால ஒரு தாக்குதலை பண்ணி ஆளை மயக்கமாக்குறான். எனக்கும் அங்க வேற வழி தெரியல, இந்த மாதிரி தான் நான் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆல்டர் மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அந்த இடத்த தான் அந்த சின்ன பையன் 100 பேரை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அப்பனா அந்த சின்ன பையன் மென்ஷன் பண்ண அந்த இடம் அது வந்து இதுதானோ? இது உண்மையிலேயே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அங்க சின்ன பொண்ணும் ஏதோ ஒரு பையிலேருந்து ஒரு ஃபுட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவ எடுக்கிறா. ஆமா, நீ என்னமா பண்ற? இது என்ன உன்னோட ஃபுட்டா என்ன? ஆனா அவ சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இல்ல, இது ஆக்சுவலா என்னோட அப்பா. அங்க திடீர்னு இன்னொரு பர்சனும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே உடனே ஆளு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தம்பி, நீ வந்து ஒரு அவுட் சைடரா, நீ தான் இந்த உலகத்தையே காப்பாத்த வந்திருக்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்க பெய்ஜிங் சிட்டியை காப்பாத்து. உன்னால ஒண்டிதான் எங்க பெய்ஜிங் சிட்டியை காப்பாத்த முடியும் தம்பி. இவரு பேசுனதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். உடனே எல்லாருமே நம்ம ஈலியனை தான் பாப்பாங்க. என்னது, இந்த இடத்துல ஒரு அவுட் சைடரா? அவ்வளவுதான், நம்ம ஈலியனை பார்த்தோன்னே எல்லாருமே அங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் தம்பி, தயவு செஞ்சு எங்க பெய்ஜிங் சிட்டியை நீ தான் காப்பாத்தணும். அங்க ஈலியனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, எதுக்காக இவங்க எல்லாருமே எக்ஸாக்டா இதே விஷயத்த என்கிட்ட கேக்குறாங்க. அங்க ஒரு பர்சனும் இதுக்கப்புறம் தான் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே ஆரம்பிச்சது கரெக்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க சிட்டில ஒரு ப்ராஃபஸியும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா ஒரு அவுட் சைடர் அவரு வந்து வருவாரு. அவரு தான் இந்த பெய்ஜிங் சிட்டி ஒட்டுமொத்தத்தையும் காப்பாத்துவாரு. தம்பி, இப்பயும் அந்த ப்ராஃபஸி இங்க இருக்கு, என் பின்னாடி வாங்க. நம்ம ஈலனுக்குமே அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இவரு சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நானும் யோசிச்சாலும் கூட கண்டிப்பா இதுல இருந்து என்னால வேலைக்கு போக முடியாது. வாங்க தம்பி, இதோ இருக்கு பாருங்க. அங்க ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல வித்தியாசமா ஒரு ப்ராஃபஸியும் எழுதப்பட்டிருக்கு. நம்மால அதை பார்க்கும் போது ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அட, இது எங்க டீச்சரோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டர் ஜோ அவரு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நடக்க போது. ஃபியூச்சரா அவரு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காரு. ஆனா இப்பயும் எனக்கு புரியல, எதுக்காக என்ன இவங்க கார்டியன் அப்படின்னு ரெஃபர் பண்ணணும்? டீச்சர், எக்ஸாக்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியல. அங்க திடீர்னு ஒரு பர்சனும் பயங்கர வேகமா அட்டாக் பண்ண வருவான். ஆனா அட்டாக் பண்ண வந்த அந்த பர்சனையும் ஆளு பறக்க விட்டுறான். பெரியவரு, இதெல்லாம் என்ன? நான் ஒன்னும் உங்க யாரையுமே சேவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இங்க சேவ் பண்ணலான்னு வந்தா எதுக்காக என் மேலேயே ஒரு ஸ்னீக் அட்டாக்க நீங்க பண்ணணும்? அட, அப்படியெல்லாம் இல்ல. இவன் வந்து பெய்ஜிங் சிட்டியோட ஒரு ட்ரேடரு. இந்த பர்சனு சில பல ஆளுங்க, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஈவலான அந்த சைட்ல தான் இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு லேடியும் வந்துட்டு, ஜாவ், முட்டாள் மாதிரி இப்படி எல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம். நான் கிரேட் காடோட ஸ்ட்ரென்த்தை பத்தி உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும் போதும் வெறும் ஒரு அவுட் சைடரை வச்சு அவரை தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? உண்மையா சொன்னா நீ தான் இங்க இருக்கிறதுலயே பைத்தியமே. நல்லா யோசி, நம்ம தான் ஒரு லைஃப் ஸ்டாக் மாதிரி பல வருஷமா இருக்கும். நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ரீடம் அது வந்து உனக்கு வேணாவா என்ன? இல்ல, இந்த மாதிரி உண்மையிலேயே இங்க முட்டாளா இருக்கிறது நீதான். உன்ன மாதிரி ஒரு பர்சனை கண்டிப்பா என்னோட கிரேட் கார்டை அஃபன் பண்ண நான் விட மாட்டேன். சீக்கிரம் அவங்க எல்லாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணு.
வரானுங்க. ஈலினை முடிக்கணும்னு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. ஆனா ஈலினை வெறுமா லைட்னிங்க வச்சு எல்லாரையுமே மூச்சு வர்றான். சேவியர், இப்போ நீங்க தான் எங்க சிட்டியை காப்பாத்தணும். ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க எங்க பெய்ஜின் சிட்டியை. இன்னமும் அந்த லேடி உயிரோட இருக்கா. இதனால அந்த லேடி கிட்ட போறான். அந்த லேடிக்கா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சுத்தமா அல்ல. தம்பி, இந்த மாதிரி நீ தப்பு மேல தப்பு பண்ண இருக்க. இதனால கண்டிப்பா எங்க கிரேட் கார்டு மூலமா பெரிய பனிஷ்மெண்ட்டும் உனக்கு கிடைக்கும். பின்னாடியே அந்த பர்சனும் வந்துட்டு, தம்பி இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம். அங்க திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஆறா இருக்கிற மாதிரி அங்க ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல, திடீர்னு ஏதோ வேற ஒரு எத்துக்கு ஆள அப்பியர் ஆகுறான். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பர்சனு, அதுக்கப்புறம் அந்த லேடி யாருமே அங்க இல்ல. ஈலினுக்கு அங்க புரியல. ஆமா, நான் ஏதாச்சும் இல்லூஷன்ல ட்ராப் ஆயிட்டேனா என்ன? இதே மாதிரி போகும்போது முன்னாடி ஒரு ட்ரோன் இருக்கு, அதுக்கு மேல ஒரு லேடியும் உட்காந்து இருக்கா. ஆமா, நீ யாரு? உடனே அந்த லேடியும், ஹலோ ஹியூமன், நான் யாரு அப்படின்னு கேட்டல. நான் தான் சோல் டிவோரிங் எம்ப்ரஸ். சிம்பிளா சொன்னா இந்த இடத்தோட எம்ப்ரஸ் மாதிரி. சரி, ஏதோ ஒண்ணு, நீ கவலைப்படாத. உன்னை என்னோட பட்டர்ஃப்ளை எம்பரர் கிட்ட கொண்டு போறேன். அதாவது இந்த எம்ப்ரஸுக்கும் மேல இருக்கிற அந்த பர்சன் அவங்க தான். அங்க இதே மாதிரி நம்மளால ஃபாலோ பண்ணி போறான். வித்தியாசமா ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு. அந்த எம்ப்ரஸ் அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. இதுக்குள்ள போ, உனக்காக பட்டர்ஃப்ளை எம்ப்ரஸும் வெயிட் பண்ண இருக்காங்க. உள்ள ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை பாக்குறான். இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை எம்ப்ரஸா. பேருக்கும் அந்த கிரியேச்சருக்கும் சம்மந்தமே இல்ல. ஹலோ ஏலியன், நம்ம திரும்பவும் சந்திச்சிருக்கோம். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி மூளையோட ஒரு கிரியேச்சரை ஆளு பார்த்திருப்பான். அது ஒரு வெசல் தான். உண்மையிலேயே அந்த கிரியேச்சர் இங்கதான் இருக்கு. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் தான் அந்த பட்டர்ஃப்ளை எம்பரர்னு. அதே மாதிரி மிஸ்டர் ஜூவும் கண்டிப்பா என்ன பத்தி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான். ஆனா அப்படி இருக்கும் போதும், இல்லைன்னு உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, வரியா? வந்து எங்க டீமன் கைண்டு கூட ஜாயின் பண்ணிக்கோயேன். ஆக்சுவலா நீ கேக்குது, அதாவது என்ன டீமன் கைண்டுக்குள்ள ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன? ஆமா, அதேதான். நீ ஏன் நல்லா யோசி. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு. மிஸ்டர் ஜூ மேலேயும் சொந்த ஓன் டாட்டர் மேலேயும் ஏகப்பட்ட பிளான்ஸை வந்து போட்டான். அப்படி இருக்கும் போதும் அவனோட வார்த்தைகளை இப்பயும் நீ நம்புறியா என்ன? நம்புறது ஒத்தே இல்லாத விஷயம் தான். ஏன்னா மிஸ்டர் ஜூ மாதிரி ஒரு பர்சனுக்கு நீலாம் ஜஸ்ட் ஒரு செஸ்ல இருக்க பீஸ் மாதிரி. நீ ஒண்டி எங்க டீமன் கைண்ட் ஆர்மில ஜாயின் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ லெவலப் பண்ணும் சொல்லி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் தான் உன் கண்ணு முன்னாடி நித்துறேன். ஜஸ்ட் லைனா அதை வந்து கொல்ல ஆரம்பி. இதனால உன் லெவலும் ஸ்கை ராக்கெட் ஆகும். ஏலியன் அதை கேட்டோடனே ஒரு பச்சோந்தி மாதிரி அந்த சைடு தாவுறான். அட, இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கேப்பா. இப்போ இதுதான் விஷயம்னா கண்டிப்பா டீமன் கைண்டுக்கு நான் ஜாயின் பண்ணிப்பேன். இதை கேட்கிற அந்த டீமன் எம்பரரும் அதோட வாயா மண்டையான்னு தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கும். ஹீலின், நீயே விருப்பத்தோட சொல்லும் போது நம்ம ஏன் ஒரு கான்ட்ராக்ட போடக்கூடாது? ஜஸ்ட் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கும். ஹீலின், அட என்னப்பா நீ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம போடணுமா என்ன? அதுவும் முக்கியமா நம்மளுக்கு இடையில ட்ரஸ்ட் இஷ்யூவா என்ன லார்ட் பட்டர்ஃப்ளை எம்பரரு? இல்லப்பா, அது என்னன்னா இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப கர்னிங்கானவங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் தான், வெறுமா சைன் பண்ணு. சைன் பண்ணிட்டா நீயும் டீமன் கைண்டோட ஒரு மெம்பர் ஆயிடுவ. உன்னோட லெவலும் ஸ்கை ராக்கெட் ஆகும். இது கேக்குற நம்ம ஈலினும், நீ கான்ட்ராக்ட பத்தி தான் கேக்குறேனா, என்னால இதை சைன் பண்ண முடியாது. என்ன சொல்ல இருக்கு ஈலின், நீ எதுக்காக நீ சைன் பண்ணல? ஏன்னா ஈலின், உனக்கே தெரியும், உன்னை கொல்லணும் நான் யோசனா, எப்பயோ நான் யோசிச்சுதான் உன்னை கொல்ல முடிஞ்சிருக்கும். ஈவன் வெளியில பார்த்தா அந்த சோல் டிவோரிங் எம்ப்ரஸ் அந்த லேடியே போதும் உன்னை முடிக்க. ஏன்னா நீ யோசிக்கிற மாதிரி உன்கிட்ட இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட் என்னதான் இம்மார்டலிட்டியும் இன்வென்சிபிலிட்டியை தந்தோம், அது அந்த அளவுக்கு இன்வென்சிபிளா இல்ல. ஆனா இதை கேட்கிற நம்மளா, சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போ, இந்த மாதிரி என்னால அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ண முடியாது, நான் போறேன். சரி, இப்போ இதான் விஷயம்னா பேசுறதெல்லாம் வேலைக்காவது, உன்னை மொத்தமா முச்சறேன். அது ஒரு வித்தியாசமான அட்டாக்கை லான்ச் பண்ணும். அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம ஈலினை முடிக்கலான்னு வரும். நம்ம ஈலின் அந்த அட்டாக்கை பார்த்தோன்னே பர்னிங் ஸ்பெல் வெயில் வால், அங்க இப்படி ஒரு ஸ்பெல்ல போட்டோன்னே ஒரு பயங்கரமான வாலும் அப்பியர் ஆகுது. ஈலினை விட பட்டர்ஃப்ளை எம்பரரோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே அந்த வாளால அங்க நிக்க முடியல. அந்த அட்டாக் டைரக்டா நம்ம ஈலின் மேல அங்க படும். ஒரு அட்டாக் பட்ட அடுத்த செகண்டே ஈலினை நோக்கி ஏகப்பட்ட அட்டாக் கண்ணா பின்னான்னு வரும். ஒரு எத்தையும் அப்படி குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. இப்பயும் டைம் இருக்கு, இந்த மாதிரி இன்னமும் லேட் ஆகல. நான் சொன்ன விஷயத்த நீ பண்ண தயாரா இருக்கியா? அதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயத்த நீ பண்ணலனா நீ தான் அதுக்காக கஷ்டப்படுவ ஈலின்னு. நம்ம ஈலினும் யோசிக்கிறான், நான் சுத்தமா யோசிக்கல. என் முன்னாடி இருக்க இந்த பட்டர்ஃப்ளை எம்பரர் இதை நான் யோசிச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் என்னால இங்க மூவ் கூட பண்ண முடியல. உடனே அங்க பட்டர்ஃப்ளை எம்பரரும், உன்கிட்ட இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட் எட்டர்னல் ஸ்கேல், அது ஒன் ஆஃப் த லெஜெண்டரியான ஆர்டிஃபேக்ட்ல ஒன்னாவே இருக்கலாம். அது மூலமா உனக்கு இன்வென்சிபிலிட்டியும் இம்மார்டலிட்டியும் கிராண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அது ஒண்டி உனக்கு ட்ரூவான இம்மார்டலிட்டியை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த ஆர்டிஃபேக்ட் யாரு கிட்ட இருக்கோ அவங்களால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த ஆர்டிஃபேக்ட்டுக்குன்னு ஒரு சர்டனான லிமிட் இருக்குப்பா. கண்டினியூஸா அந்த ஆர்டிஃபேக்ட்
ஆர்டிஃபேக்டோட பில்டர் அந்த பர்சனை 1 பில்லியன் டைம் எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாம தொடர்ந்து நான் தாக்குனேன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட இருக்கிற அந்த எட்டர்னல் ஸ்கேலு அது ஒரு கட்டத்துல மொத்தமா உடஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். நான் அந்த ஆர்டிஃபேக்டால அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரஷரை தாங்கிக்கவே முடியாது இல்லைன்னு உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு செகண்டுக்கே என்னால உன்னை 10,000 முறை கொல்ல முடியும். அப்புறம் யோசிச்சு பாரு என்னால உன்னை எவ்வளவு நேரத்துல கொல்ல முடியும்னு. சோ ஈலின், இப்போ என்ன யோசிக்கிற? உன்னோட ஏன்சியன்டான ஆர்டிஃபேக்ட் எட்டர்னல் ஸ்கேல் அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுமா ஈலின? நீ தான் உண்மையிலேயே இங்க அரகண்டா இருக்க. மிஸ்டர் ஜூவை பத்தி ரொம்ப தப்பா நீ பேசுற. மிஸ்டர் ஜூவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அந்த அளவுக்கு ஒரு ஒத்தான பர்சனே இல்ல. எங்க டீச்சர் அவர் வேற லெவலு. நீ ஒன்னும் என்ன இந்த இடத்துல கொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நானே போதும் என்னை கொல்றதுக்கு இப்படின்னு ஆளு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ண நம்மால மொத்தமா மறைஞ்சு போறான். நம்மளே ரொம்ப ஷாக் ஆகும் எப்படி இதை நம்மளால பண்ணான்னு. அதுக்கு காரணம் நம்ம ப்ரொஃபசர் ஷென் அவரு கிரியேட் பண்ண ஆர்ட் ஆஃப் இன்டகிரேஷன். அதாங்க ஆட்டமா மாதிரி நம்மால மறைஞ்சு போயிட்டான். இப்ப நம்ம ஈலின்னு வேற ஒரு எத்துக்கு போயிட்டான். அங்க இது தெரியாத அந்த பட்டர்ஃப்ளை எம்பரரும் ஆமா அது என்ன ஸ்பெல்லு, இந்த மாதிரி ஃபர்பிடனான ஸ்பெல் எல்லாம் இருக்குதா என்ன இப்படின்னு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நம்ம ஈலின்னு ஒரு சைடா வேற ஒரு எத்துல இருக்கான். நான் உண்மையா சொல்லி ஆகணும் இந்த விஷயத்த. என்னதான் ப்ரொஃபசர் ஷென் ஒரு மாதிரி மண்ட கோளாரா இருந்தாலும் அவரு டெவலப் பண்ண அந்த ஸ்கில் அது உண்மையிலேயே டாப் நாச்சா இருக்கு. ஏன்னா அது ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான் இப்போதைக்கு என் கதையே மொத்தமா முடிஞ்சிருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு நம்மளால யோசிக்கிறதோட எங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்பதான் கதை வேற லெவல்ல போகும். இந்த பட்டர்ஃப்ளை எம்பரர் இது கிட்ட நம்ம ஹீரோ எப்படி இங்க தப்பிக்க போறான், அதே மாதிரி இந்த பெய்ஜிங் சிட்டி அதை வேற நம்மளால காப்பாத்தணும். ப்ரொஃபசர் ஷென்னோட ஆக்ஷனும் இதுக்கப்புறம் தான் அங்க வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, ஏன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.